21ஆம் தேதி மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களும் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 3 கோரிக்கைகள் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வு சம்பந்தமாக ஏற்பட்ட ஊழலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பாராளுமன்றத்தை நோக்கி பிரதமர் அலுவலகத்தை நோக்கி நடந்தார்கள். அவருடைய வீட்டு முன்பாக சென்றார்கள். அவர் வழியில தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அங்கேயும் மோடி அரசாங்கத்தினுடைய காட்டாட்சி தர்பார் தலைவிரித்தாடியது. அங்கே அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை கைது செய்து தொலை தூரத்திலே கொண்டு போய் காவல் நிலையத்திலே வைத்திருந்திருக்கிறார்கள். மகளிரை மாலை 6 மணிக்கு மேல் காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது. ஆனால் பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களை இரவு 9 மணி வரை காவல் நிலையத்திலே வைத்திருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இரவு 10 மணிக்குத்தான் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காவல்துறையினுடைய அவருடைய நடவடிக்கையால அவருக்கு மூக்கில ரத்தம் வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அராஜக செயல். பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவருக்கு இந்த நிலை என்றால் இந்த நாட்டில் சாதாரண மனிதனுக்கு என்ன நிலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோடி ஒரு ஹிட்லர் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். யார் சொல்வதையும் கேட்பது கிடையாது. நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அவர் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். இது மோடி அரசாங்கத்துக்கு முடிவு கட்டும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த மாணவனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியுடைய அழுத்தத்தை மோடியால் தாங்க முடியவில்லை. ஆனால் இது எங்களுடைய போராட்டம் தொடரும். இதனால் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கைது செய்யப்பட்டதற்கும், இந்த கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தாக்கப்பட்டதற்கும் தொடர் போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை உண்டு. அந்த முறையிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய எதிர்ப்பை மோடி அரசாங்கத்திற்கு தெரிவித்து நாங்கள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்தோம். ஆனால் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த குண்டர்கள் அந்த கட்சி தலைவர்களோடு சேர்ந்து வந்து அதே பெருந்தலைவர் காமராஜ் சிலை முன்பாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவமதிக்கும் வரையில் அவருடைய படத்தை மிதிப்பதும் செருப்பால் அடிப்பதுமான அந்த வேலையை ஒரு அதாவது அநாகரிகமான மனித சமுதாயமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இழிவு கட்சி, இழிவு பேர்களுடைய கட்சி என்பதை நிலைநாட்டுகின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரையும், நீட் தேர்வு ரத்து செய்யும் வரையும், நீட் தேர்வில் கொள்ள லாபம் அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் நடைபெறும்.